நான் உங்கள் அருள் பிரதி. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷலாக காலையில் சமையலெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் வந்து நான் வைக்கல, என் ஹஸ்பண்ட் தான் வச்சு விட்டாங்க. முடி மேலே ஆசை இல்லாதவங்க எண்ணெய் தேய்ச்சி விட்டா முடி நிறைய வளருமாமா. உங்களுக்கும் இது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா எனக்கும் தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத. எண்ணெயெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ரூமை க்ளீன் பண்ணிடலாம். பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விரிச்சிட்டு துவைச்ச துணி ஏற்கனவே மடிக்காம கொள்ளாமல் அப்படியே கிடக்கு. இதை அப்படியே விட்டுட்டோம்னா இது அப்படியே மட்டும்தான் கிடக்கும். அது மொத்தமாக கடந்து க்ளீன் பண்ணணும். அதனால உடனே செஞ்சிடலான்னு இப்பெல்லாம் உடனே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இளையவனை தூங்க போட்டுட்டு வந்துட்டு தான் இந்த கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கூட அவனை இப்பெல்லாம் தூங்க விடுறதே கிடையாது. மூத்தவன் சத்தம் போட்டு உடனே எழுப்பி விட்டுருதான். 10 நிமிஷம் தான் தூங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டான். உடனே போய் அவனை தூக்கிட்டு வந்து அவனை கையில வச்சுக்கிட்டே தான் துணி எல்லாமே மடிச்சுக்கிட்டு இருந்தேன். மூத்தவன் மட்டும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நல்லா தூங்கி முடிச்சான். இப்போ இளையவன் ரொம்ப பாவம், தூங்கவே விட மாட்டேக்கான். ஒரே சத்தம் போட்டு உடனே அவனை எழுப்பி விட்டுருதான். இளையவன் என்னைய பார்த்துட்டே இருக்கான். இவ சும்மா வேலை பார்க்க மாட்டாளே, கேமராவை மாட்டி வச்சுட்டு தானே வேலை பார்க்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வெட்டி பார்க்க நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னங்க செய்ய, அப்பப்போ வேலை பார்க்கறத வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து நடக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். வேலை பார்க்கும் போதே வீடியோ எடுத்து கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். ஏனாலும் அப்படி. மூத்தவனுக்கு அந்த தலையில புண்ணு இப்போ வரைக்கும் போகவே இல்லை. நிறைய பேர் சொல்றத கேட்டு நான் மருந்து மாத்தி போட்டுட்டே தான் இருக்கேன். நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒன்றுக்குமே சரிப்பட்டு வர்ற மாதிரி இல்லை. அப்புறம் நிறைய பேர் வந்து கிவி பழம், கிர்னி பழம் அந்த மாதிரி பழங்கள்லாம் கொடுக்க சொன்னாங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு. அதை தான் நான் இப்போ ஒன்று வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், வீட்டு வைத்தியத்திலே சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அப்பாவும் ஒய்யாம வந்து மொட்டை போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா முடி வளர்ந்தா அந்த இருக்கிற புண்ணு வந்து கூட கொஞ்சம் பரவிடும்ல நம்மளுக்கு தெரியாமே. அதனால நம்ம கண்படையே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்பப்போ நாங்க தம்பிக்கு மொட்டை போட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம். மொத்தத்துல கணக்கு பண்ணி பார்த்தா தம்பிக்கு இந்த ஒரு மாசத்துலயே அவனுக்கு 6-7 வாட்டி மொட்டை போட்டாச்சு. திரும்பியும் இப்பவும் போட்டுருவோம்னு சொல்லிட்டு இப்போ 8வது நேரமா அவனுக்கு மொட்டை போட்டுட்டு இருக்கோம். மண்டையில பார்க்கும்போது தெரியும். மொட்டை போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எவ்வளவு புண்ணு இருக்குன்னு. மொட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா ஒரு 5-6 இடத்துல எக்ஸ்ட்ரா தான் வந்துருந்துச்சு புண்ணு. அப்புறம் ஒருத்தங்க வந்து கத்தாழை போட்டு விட சொல்லியிருந்தாங்க. கத்தாழையும் நாங்க வாங்கி போட்டு விட்டுருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோ தான். என் வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வராத வரைக்கும் நான் போயிட்டு வரேன்.